நான் போகிறேன் பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படிப்பட்ட ஆள் உலக தலைவர்களே, நான் போயிடுறேன். இந்த ஹர்மஸ் சந்தி பிரச்சனையை வந்து நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணி முடிச்சுக்கோங்கப்பா. வாஷிங்டனில் வேறு ரொம்ப தலையை குடைகிறாங்க. ஏன்னா ரொம்ப காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படியோ செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் கடைசியில் இங்கே அமெரிக்காவில் கஜான ஐக்கிய ஏன்னா வல்லரச நாடு கடைசியில் புல்லு கூட இல்லாத நாடாக போயிருமே அப்படின்ற மாதிரி வாஷிங்டனில் கிளின்னு கழிச்சதோட இப்போ கடைசி முடிவாக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கிற முடிவு தான் இந்த ஹொர்மஸ் நீர்நிலை சந்தியை வந்து நீங்களே பார்த்துக்கோங்கப்பா, அரபு தலைவர்களே, பார்த்து ஏதாவது பண்ணி நீங்களே முடிச்சுக்கோங்க. நீ போனாலே அவனுங்க விட்டுருவானுங்க. நீ இருக்கிறதால தான் ஹொர்மஸ் சந்தி இன்னும் மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. நீ இதில் சம்மந்தம் இல்லை, நாங்கள் இல்லைப்பா, நாங்கள் போயிடுறோம், எங்களுடைய ஆர்மியெல்லாம் வெளியாருங்கப்பா, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவையில்ல, போயிடலாம் அப்படி நீங்கள் வெளியேறினாலே போதும், அரபு நாடுகள்லாம் நிம்மதியாக இருக்கும். நீங்கள் என்ன வெளியேறாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. அதே போல் இப்போ இந்த ஹொர்மஸ் சந்தி மூடினா வேறு என்ன தான் வழி அப்படின்ற மாதிரி ஒரு சில இதுகள் இருந்துச்சு, தாட்கள் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய போர்ட், அந்த போர்ட் வழியாக, அதாவது செங்கடல் வழியாக வாகனங்கள் மூலம் மசகு எண்ணெய் ஏற்றி கொண்டு போய் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி கருத்து, சரியா? அதில் ஒருத்தங்க பார்த்திங்கன்னா ஓமானுக்கும் துபாய்க்கும் இடையால் ஹொர்மஸ் சந்தியை விட்டுட்டு இன்னொரு கடல் வழியை நாமளே உருவாக்க முடியாதா? நைல் நதி மாதிரி, சுயஸ் கால்வாய் மாதிரி நம்மளே ஒரு புதிய நதியை உருவாக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த புதிய நதியை உருவாக்குறதுக்கு நம்மளுடைய 2-3 வருஷம் 4 வருஷத்து ஆயில் விற்கிற காசு வேணும் அப்படின்ற மாதிரி அதுலேயே நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி வாகனத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி அதுக்கு பிறகு அங்கேருந்து மற்ற துறைமுகங்களுக்கு போய் துறைமுகத்திலேருந்து திருப்பி வேறு ஏதாவது ஒரு முறையில் கப்பலுக்கு ஏற்றி அப்படி அனுப்பினா அதில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருக்கான்னு பார்த்தா அது வாகனம் இங்கேருந்து மசகனை ஏற்றி வாகனத்தில் கொண்டு போய், அது குளிர்காலம் என்றாலும் ஒரு அளவுக்கு சாத்தியம். எதிர்வரும் நாட்களில் சூடு காலம் நெருங்குது. இன்னும் சூடு காலம் நெருங்கிச்சுன்னா ஒளி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈராக், பக்கத்து நாடு ஈராக் என்ன செய்கிறாங்கன்னா உடனடியாக இந்த நியூஸ் கட் எல்லாமே இருக்குது, நான் போடுறேன், அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன். ஈராக் என்ன செய்கிறாங்க, துருக்கி வழியாக துருக்கி துறைமுகம் ஊடாக அவங்களுடைய மசகு எண்ணெய்களை வியாபாரம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க. மற்ற நாடுகளும் சவுதி அரேபியா எப்படியுமே அவங்களுடைய மற்ற துறைமுகங்கள் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், ஈரானுக்கு அண்மைத்த பகுதிகள் அல்லாத துறைமுகங்கள், செங்கடல் வழியாக போகிறதுக்கான துறைமுகங்களை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஏமன் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறான். என்ன காரணம்னா ஏமன் வந்து ஆல்ரெடி ஏமன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அரபு நாடுகளே நீங்கள் வந்து இப்படியெல்லாம் இடம் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அடிப்போம் அப்படின்னு. கடைசியில் சவுதி அரேபியா கொஞ்ச நாள் இதுக்கு ஆரம்பத்தில் ஆர்சிசியா என்சிசியா அந்த டீமுக்கு வந்து அடித்து மொத்தமாக ஒரு பயத்தை காட்டி விட்டாங்க. அடுத்தது அரபு நாடுகள் இப்போ ஆல்ரெடி ஈரானால் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படின்றதாலேயே ஏமன் வந்து சைலண்ட் ஆகிடுச்சு. ஏமன் சைலண்ட்டாக இருக்கிறதே பெட்டர், செங்கடலாவது இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ இனி வரும் நாட்களில் இவர் அமெரிக்க தலைவர் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதால இந்த ஹொர்மஸ் சந்தி அவங்க போனாலே வழிவிட்ட மாதிரி தான். அவங்க போகாதது தான் பிரச்சனை. அவங்க இருக்கும் வரைக்கும் தான் அரபு நாடுகளுக்கும் தொல்லை. இராணுவ முகாங்கள் இல்லை என்ற பட்சத்தில் எப்படியுமே யாருமே அடிக்க போகிறதில்லை அரபு நாடுகளுக்கு. அவங்களுக்கு இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் கைவிட்டுட்டு போனால் ஹொர்மஸ் நீர்நிலையின் நிலைமை என்ன? கடல் சந்தி திறக்கப்படுமா அல்லது இன்னும் நிலைமை மோசமாகுமா? பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் விட்டுட்டு போகிறது வில்லத்தனத்திலையா இல்லை நாட்டில் இருக்கக்கூடிய அழுத்தத்திலையான்னு தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம். كيف تحولت الموانئ السعودية إلى شريان طوارئ لدول الخليج؟ فمع تعطل الملاحة في مضيق هرمز برز دور موانئ البحر الأحمر كحل لوجستي بديل. البداية من ميناء ينبع، وتحديدا ميناء الملك فهد الصناعي، بفضل خط أنابيب بترولاين شرق غرب يتم ضخ 7 ملايين برميل نفط يوميا من حقول المنطقة الشرقية مباشرة إلى البحر الأحمر، ونحو 5 ملايين برميل يوميا
حاليا متاحة للتصدير، ما يعادل نحو 70% من صادرات أرامكو التي تصل للعالم قبل الأزمة دون الحاجة للمرور بهرمز. أما عن الغذاء والبضائع، هنا يأتي دور ميناء جدة الإسلامي. هذا الميناء العملاق يستحوذ وحده على 75% من التجارة البحرية للمملكة. اليوم يستقبل السفن العالمية الضخمة التي لم تستطع دخول الخليج العربي، وهنا تكتمل المهمة مع ميناء الملك عبد الله المتخصص في الحاويات. هذه الموانئ معا تملك طاقة استيعابية تتجاوز 17 مليون حاوية سنوية. وعبر ما يعرف بالجسر البري تفرغ الحاويات في البحر الأحمر وتتحرك أساطيل الشاحنات، وخلال 4 إلى 7 أيام تصل البضائع إلى الإمارات والبحرين وعمان وقطر والكويت. ورغم أن تكلفة الشحن البري أعلى من البحري ويشكل ضغطا لوجستيا كبيرا، إلا أن هذه الموانئ وفرت بديلا واقعيا حافظ على استمرار تدفق السلع الأساسية لدول مجلس التعاون. تراجعت أسعار النفط خلال تداولات اليوم بعد استئناف تصدير النفط من حقل كركوك العراقية إلى ميناء جيهان التركي عبر خط أنابيب، مما هدأ قليلا من حالة القلق الذي تعيشه الأسواق العالمية بشأن الإمدادات من الشرق الأوسط، إلا أن عدم وجود مؤشرات على تراجع حدة الصراع مع إيران الذي عطل صادرات النفط من الشرق الأوسط بشكل كبير تجاوزت العقود الآجلة لخام برنت $100 للبرميل عند التسوية بالجلسات الأربع السابقة، مرتفعا بذلك بنحو 30%.